வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு homegalattaa recipes and crafts. இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஃப்ரைடேல ஒரு ஸ்பெஷல் டின்னர் மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுதான் உங்களுக்கு vlog-ஆ காட்ட போறேன். இதுல வந்துட்டு நான் பன்னீர் டிக்கா, அப்புறம் பன்னீர் எப்படி செய்யறது, அப்புறம் falafel ரெசிபி இது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபலாஃபலுக்கு ஒரு டிப்பும் செஞ்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஃபலாஃபல் வந்துட்டு கொண்டைக்கடலையில செய்யறது நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டேன் ஈவினிங்கே. அதுக்கு ஃபர்ஸ்ட் பன்னீர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கோங்க. அப்போதான் சீக்கிரம் பால் முறிஞ்சு வரும். அதில் ஒரு லெமன், ஆஃப் லெமனை வந்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா பால் நல்லா முறிஞ்சு சீக்கிரமா ரெடி ஆகி வந்துடும். தயிர் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், பன்னீர் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 லிட்டர் பாலுக்கு அளவு சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணுற தண்ணியை வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான வாட்டர், அது நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போறேன், அதனால வந்துட்டு அந்த தண்ணியை போட்டு நான் சப்பாத்தி மாவுல பிசைஞ்சிக்க போறேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெலாம் போயிடும். போயிட்ட அப்புறமா அதை ஒரு கிளாத்ல மாற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு அதை அரேஞ்ச் பண்ணி நல்லா அது மேலே ஒரு வெயிட் வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துடும். நான் நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு திக்காக வரணும் அப்படின்றதுனால நல்லா திக்காக அதை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். அது மேலே வந்துட்டு ஒரு வெயிட்டுக்காக நான் இந்த இடிக்கிற உரல் வந்துட்டு அது மேலே வச்சிட்டேன். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அது ரெடி பண்ணி வச்சாச்சு. அது அப்படியே உரமாக வச்சிடலாம் நம்ம. அடுத்து வந்துட்டு நான் சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் சப்பாத்தி மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னீருக்கு ட்ரைன் பண்ண தண்ணியை வந்துட்டு இதில் சேர்த்து நல்லா மாவாக பசைஞ்சிக்க போகிறேன். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ மட்டும் நான் எடுத்துக்கிட்டு மிச்சதெல்லாம் வந்துட்டு ஊற்றிட்டேன் கீழே. கொஞ்சம் வார்ம் வாட்டராக போட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி வந்து ரொம்ப ஹெல்த்தியான வாட்டர் அது. அதனால் நான் அதை போட்டு நல்லா வந்துட்டு ஒரு பீட்டரால் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஹேண்ட் பிளெண்டர் இது. நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துட்டு பண்ணுறதுனால பவுல்லே சுற்றிருச்சு. நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அது மேலே லைட்டாக வந்துட்டு எண்ணெய் தடவிட்டிங்கன்னா மாவு ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு மாவை வந்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். மேலே லைட்டாக வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சிட்டிங்கன்னா மாவு காயாமல் இருக்கும். நான் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்து விட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு வச்சிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நான் சைட்லேயே வந்துட்டு பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு கேப்சிகம் அப்புறம் தக்காளி எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி வச்சிட்டேன் கியூபாக. அப்புறம் குக்கரில் வந்துட்டு சென்னாவும் வந்துட்டு நான் வேக வச்சிட்ருக்கேன். நான் ஏற்கனவே சென்னாவை வந்துட்டு 4 hours ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போது பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு பன்னீரோட மசாலா செஞ்சிட்ருக்கேன். அதில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள், அப்புறம் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்துட்டு பன்னீருக்கு கோட் பண்ண போகுது. உங்களுக்கு நல்ல திக் கோட்டிங்காக வேணும்னா இதில் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் மைதா மாவு கூட இதில் சேர்த்துக்கலாம். கிறிஸ்பியாக வரணும்னா இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு லைட்டாக கோட் ஆனால் போதும், அதனால நான் வந்துட்டு எதுவுமே சேர்க்கல, வெறுமே தயிர்லேயே செஞ்சுட்டேன். இதுவே நல்லா தான் இருக்கும், ஆக்சுவலாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக இதில் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கும் எல்லா பன்னீருக்கும். லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. இதை வந்துட்டு நம்ம பன்னீரில் கோட் பண்ணிடலாம்.
பன்னீரை வந்துட்டு நல்லா அழகான கியூப் பீசஸ் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் அது அழகாக இருக்கும் அந்த குச்சியில் சொருகும் போது. அதனால் நான் வந்துட்டு ஓரத்தில் இருக்கிற பீசஸ்லாம் எடுத்துட்டேன் வெளியே. எடுத்துட்டு சென்டரில் இருக்கிற கியூப் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறேன் நான். நல்லா சூப்பராக வந்திருக்கு பன்னீர். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் வந்துட்டு அந்த பவுல்லேயே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மசாலாவை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுலேயே கொஞ்சமாக கேப்சிகம், அப்புறம் தக்காளி, ஆனியனும் வந்துட்டு நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் முன்னாடியே வந்துட்டு ஸ்கியூவர்ஸை வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஸ்கியூவர்ஸ் வந்துட்டு எரியாமல் இருக்கும், இல்லைனா சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் ஆனியன், அப்புறம் தக்காளி அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நடுவில் ஒரு பன்னீர் வச்சுட்டேன். அப்புறம் திருப்பியும் மேலே வந்துட்டு ஆனியன், கேப்சிகம், தக்காளி வச்சுட்டு அப்புறம் ஒரு பன்னீர் வச்சுட்டு அதோட முடிச்சுட்டு அப்புறம் அந்த பேன்லேயே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நான் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டார்டர் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போ 2வது அந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். அந்த மாதிரி நான் ஒரு 4 ஸ்கியூவர்ஸில் இந்த மாதிரி பண்ணிட்டேன். மிச்சம் வந்துட்டு ஸ்கியூவர்ஸ் இல்லாமல் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுவும் டேஸ்டியாக இருக்கும். ஸ்கியூவர்ஸ் இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி 4 ஸ்கியூவர்ஸில் மட்டும் போட்டுட்டு மிச்ச பீசஸை நடுவில் சென்டரில் போட்டு அதை அப்படியே ஃப்ரை பண்ணிட போகிறேன். இப்போ ஃபலாஃபல் ரெசிபிக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வெங்காயத்தை, சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு நல்லா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு பெரிய கையளவு கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், அப்புறம் 3 பூண்டு பெரிய சைஸாக இருக்கனால நான் 3 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழையை அதில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் மசாலா பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். நான் உங்களுக்கு இதுக்கு தேவையான எல்லா அளவும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம், அதனால 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். லாஸ்ட்டாக வந்துட்டு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 லெமன் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்துட்டு நல்ல பேட்டர் பைண்ட் ஆகி வரதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் பேஸ்டா அரைச்சிக்க போறோம். நல்லா அரையறதுக்காக நான் ஏற்கனவே வேக வச்சிருக்கிற சென்னாவை வந்துட்டு அதுல கொஞ்சமா ஆட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி நான் சென்னாவை நல்லா வேக வச்சிருக்கேன். ரொம்ப குழைஞ்சு வேக வைக்க தேவையில்ல. பாதி மட்டும் நான் வந்துட்டு சேர்த்து நல்ல மைய அரைச்சிக்க போறேன். இந்த மாதிரி அரைச்சிட்ட அப்புறமா மிச்சம் இருக்கிற கொண்டைக்கடலையை வந்துட்டு போட்டு கொரன்னு லைட்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற கொண்டைக்கடலையை போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போறேன் நான். அரைச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்துட்டு நான் ஆயில டீப் ஃப்ரை பண்ண போறேன். நீங்க டீப் ஃப்ரை பண்ணலன்னா நீங்க இதை அவன்ல வச்சு கூட பேக் பண்ணலாம். அதுவும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன், நல்லா இருக்கும். ரொம்ப ஆயிலியா இருக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவன்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்டா தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைடு நம்ம பன்னீர் டிக்காவும் ரெடி ஆகிட்டே இருக்குது. நடுவில் அதை வந்துட்டு திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரே சைடே வந்துட்டு பர்ன் ஆகிடும். அப்புறம் நான் உப்பு பார்த்ததுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க அரிசி மாவு போட்டு அதை சரி பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டியா வந்துடும். அப்பதான் நீங்க ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இப்போ இன்னொரு ஸ்டவ்ல ஆயிலும் வச்சிருக்கேன் ஃப்ரை பண்றதுக்காக. இது பன்னீர் டிக்காவும் லைட்டா திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம இது ரெடி ஆயிட்ட அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன்.
எல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபலாஃபலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பன்னீரை கொஞ்சம் பாதி எடுத்துட்டு மிச்சம் பாதியை வந்துட்டு இதை போட்டு வச்சுட்டேன். இப்போ ஃபலாஃபல் பண்ண போகிறேன். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இருக்கேன். அதை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கட்லெட் ஷேப்க்கு தட்டிக்கோங்க. சைடில் வந்துட்டு ரொம்ப மெலிசாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அது ஏற்ற மாதிரி லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டு நான் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். நல்லா கட்லெட் ஷேப்க்கு பண்ணிக்கோங்க. ஓரம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீரும் ரெடி ஆகிட்டே இருக்கு. இன்னும் நம்ம வந்துட்டு சப்பாத்தி வேற செய்யணும். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால அவசர அவசரமாக செஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஃபலாஃபலுக்கு வந்துட்டு ஒரு டிப் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான இருக்கும். இதை முடிச்சுட்டு இந்த பன்னீரை திருப்பி போட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபலாஃபல் வந்துட்டு லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகிட்ட அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ அந்த டிப்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன், செசமி சீட்ஸை. அதை வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில், இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சன்றதுனால நான் மிக்ஸி ஜாரில் சரியாக மையாது அப்படின்ற உரலில் வச்சு நல்லா பவுடர் ஆக்கிக்கிறேன். நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்க போகிறீங்கன்னா நீங்கள் பவுடர் இருந்துச்சுன்னா பவுடராக கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இதை நல்லா பவுடராக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நல்லா திக்கான தயிரை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துட்டேன். நீங்கள் நல்லா திக்கான தண்ணியாக இருந்துச்சுன்னா ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு நீங்கள் தயிரை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பொடி பண்ணோம்ல செசமி சீட்ஸு, அதை வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது கொத்தமல்லி தழையை நல்லா சின்ன சின்னதாக ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நான் சைட்லேயே வந்துட்டு அவனில் வைக்கிறதுக்காக ஃபலாஃபலும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செசமி சீட்ஸ் போடுறதுனால நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இதில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பரை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன் நான், 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எண்ணெய் கூட நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபலாஃபல் டிப்பு ரெடி ஆகிடுச்சு. நான் அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். இல்லைனா வந்துட்டு நிறைய சேர்ந்துடும், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் சைடில் வந்துட்டு வெசல்ஸ் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். அந்த சைடு வந்துட்டு நம்ம பன்னீர்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கும்போது நான் இதை வெசல்ஸ் வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நடுவிலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. இல்லைனா அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸோ போராக இருக்கும். ஸோ அதனால் நடுவிலே பண்ணிகிட்டே இருந்தேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக ஹெவியாக எல்லாமே தான் இருக்கும். நான் சப்பாத்தியும் வந்துட்டு திரட்டிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு எப்படி சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன். நல்லா உப்பி சூப்பராக வந்துருந்துச்சு. சப்பாத்திக்கு வந்துட்டு மதியம் செஞ்சு நான் குருமாவே வச்சுருந்தேன். ஸோ அதை வந்துட்டு லைட்டாக சூட் பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு, நல்லா உப்பி வருது. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அந்த பன்னீர் செஞ்ச ஸ்ட்ரெயின் பண்ண வாட்டர்னால தான். இப்போ மிச்சம் வந்துட்டு நான் ஃபலாஃபலாக பேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சமாக தான் ஃப்ரை பண்ணேன், மிச்சம் வந்து நான் பேக் பண்ணி வச்சிட்டேன்.
இப்போ நான் கொஞ்சமாக நக்கட்ஸ் வந்துட்டு கடையில் வாங்கியிருந்தேன், அது ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச பன்னீர் டிக்கா, அப்புறம் நக்கட்ஸ், அப்புறம் பன்னீர், அப்புறம் ஃபலாஃபலோட டிப்பு, நான் மதியம் சொன்ன மாதிரி குருமா. ஸோ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் எங்கள் ஃப்ரைடேவை. வீக்கெண்ட்ஸ் வரதுனால ஃப்ரைடேன்றது ரொம்ப ஜாலியாக ஸ்பெஷலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்காலட்டா ரெசிபீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.